உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எனக்கு எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி நிறையா ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதை தொடர்ந்து இந்த வருடம் 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராப வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, மாச பலனை தாண்டி இந்த வருஷ பலன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, அதுவும் தமிழ் புத்தாண்டு ரொம்ப முக்கியமா அப்படின்னு பார்த்தா 100 விழுக்காடு என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில புத்தாண்டு அப்படின்றதெல்லாம் சும்மா, தமிழ் புத்தாண்டு தான் அக்யூரேட்டாக என்ன நடக்க போகுது, உலகம் எப்படி இருக்க போகுது, நமக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்க போகுது. ஏன்னா சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் நம்ம மாத பலன்கள் கணித்துட்டே வரோம் இல்லையா? அப்போ சூரியனுடைய நகர்வு இந்த 12 மாதங்களுக்கும் 12 இடங்களுக்கு போயிட்டு வர்றது தான் ஒரு புத்தாண்டு முடியக்கூடிய கால அளவு. அப்போ தமிழ் புத்தாண்டின் வழி நம்ம கணிக்கக்கூடிய கணிப்பு அப்படின்றது மினிமம் ஒரு 30லேருந்து 40 விழுக்காடு நமக்கு ஒத்துப்போவதாக இருக்கும். மற்றவையெல்லாம் உங்கள் சுயஜாதகம் தான் இம்பேக்ட் பண்ண போகுது. ஸோ கோச்சாரத்தெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். நிகழவிருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பராப வருடம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்கும்னு தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி மற்றவர்களுக்காகவே வாழ துடிக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது. ஏன் மேடம் பாட்டு பாடாதீங்க, நிஜமாவே இருக்கிற 11 ராசிக்காரர்கள் இன்க்ளூடிங் மீ யாரை பார்த்து கொஞ்சம் ஸ்டமக் பண்ணிங்க இருக்கா, உங்களை பார்த்து தான். அந்நியாயத்துக்கு இது வரைக்கும் ராசிநாதன் 4ஆம் இடத்துல கேந்திரம் ஏறி இருக்காரு. இப்போ 5ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. கோணங்கள் ஏற போறாரு. இந்த கேந்திரத்தில் இருக்கிறது கோணத்தில் இருக்கிறதோட விபரீத ராஜயோகம் ஏதாவது உண்டா? இதுக்கே எனக்கு அதாச்சு இதாச்சுன்னீங்கன்னா போய் கும்பராசிக்காரையும் மகர ராசிக்காரெல்லாம் கேட்டு பாருங்க. கடகராசியை கேளுங்க. கதறி கதறி ஆட்டோகிராஃப் எடுத்தா 5 மணி நேரம் ஓடும். அந்த அளவுக்கு இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சும்மா ராசிநாதன் காப்பாத்துற மாதிரி வேற யாருமே காப்பாத்தல இந்த மீனராசி. சனியே பாவம் கையை கட்டிட்டு என்னடா எனக்கு வந்த சோதனை, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் அக்கௌண்ட்ஸ் ஆக்டிங் முடிச்சு இந்த இடத்துல உட்காந்து இவங்க ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இந்த குரு பயபலவரை நேரம் என்னையே பார்க்கறானேன்ற மாதிரி சனியே டென்ஷனாகி உட்காந்துருக்காரு. நீங்கள் ஜென்ம சனின்னு பான். ஏற்கனவே விரேச்சனையில் யாருக்குமே வராமல் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு மீனத்துக்கு தான் வந்துச்சு. உங்கள் மனசுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஏமாற்ற முடியாது. நிறைய மீனராசிக்காரருக்கு ப்ரமோஷன் கிடச்சிச்சு, இன்க்ரிமெண்ட் கிடச்சிச்சு. என்ன கொஞ்சம் தலைக்கு மேலே ஜென்மத்தில் வரும்போது அவரும் பாவம், அவருக்கான இதை காட்டணும்ல, ஈஸ்வர பட்டம்லாம் வாங்கியிருக்காருல்ல. அப்புறம் அதுக்கான ஒரு வேல்யூ சனி கிரியேட் பண்ண வேணாமா? ஒரு 3 மாதம், ஏப்ரல் மே ஜூன் கூட இல்லை, 1.25 மாதம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏன் என் பிள்ளை ஏதாவது சொல்லுவியான்ற மாதிரி சனியை இது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. 10வது எகேன் திரும்ப இவர் அதிச்சாரம் வரும்போது சனி திரும்ப வக்ரம் ஆவார். அப்போ திரும்ப எகேன் சனி பார்வை. வேறு என்ன வேணும் மீனராசிக்காரர்களுக்கு? இருக்கிற 12 ராசியில் சூப்பராக இருக்க போகிற ராசி மீனராசி. 7.5 உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மற்றவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், தொழிலையும் சரி, பணத்துலையும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, மனத்துலையும் சரி நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய ஜாதகத்தில் பிளானட் எங்கே இருக்குன்றதை பொறுத்து சில பேருக்கு ஆன்மீக ரீதியாக, சில பேருக்கு அலைச்சல் ரீதியாக, சில பேருக்கு அலுவல் ரீதியாக, சில பேருக்கு வசதிகள் ரீதியாக மாறப்போகுது. எழுதி வச்சுக்கோங்க. 5ஆம் இடத்துல குரு உட்காரும் போது கோணத்தில் பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து கையில் சேரும். நீங்கள் வர வைப்பீங்க, உங்கள் முயற்சி எடுத்து அது நடக்கும். அப்பா அம்மா சொத்து கிடைக்கும். பூர்வீகம் தான் 5ஆம் இடம், அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியலன்னு தவிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கடாட்சம் கிடைக்கும். மே மாதமே என்ட்ரியை போட்டு வந்துடுவீங்க. வான்னு கூப்பிடுறோம். 5ஆம் இடமே இறையருள் தான், குலதெய்வம் தான். வாக்கியப்படி குரு 5ஆம் வந்தோடனே முதல்ல குலதெய்வம் கோயிலில் போய் சரணாகதி அடைஞ்சிருவீங்க. குலதெய்வமே தெரியாமல் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் தெரியும். நிறைய கடல் கடந்து போவீங்க, கடலோடு பயணிப்பீங்க, குடும்பத்தோடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி எல்லாம் கிடைக்கும். குழந்தை பரப்பு கிடைக்கும். குழந்தையே பிறக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை கிடைக்கும். குரு முதல்ல குழந்தை தான் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் தான் தெய்வ அனுகூலம். 10வதுக்கு ஆல்மோஸ்ட் 2ஆம் வீட்டு அதிபதி வேற ஆரம்பிக்கும் போதே உங்களோட தான் உட்காந்துருக்காரு. செவ்வாய் வேற லெவல் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறாரு இந்த தடவை. நிறைய மண்மனை வாகன சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டு, நகை சேர்க்கை உண்டு. அதனால வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த தடவை காத்துட்டு இருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குழந்தையே பிறக்கலன்னு சொல்ற மீனராசிக்காரர்களே குழந்தை பிறக்கும். திருமணம் நடக்குங்க. 7 செல்ல நடக்குமா? எஸ், நடக்கும். நிறைய பேருக்கு 7 செல்ல நல்லா இருக்கு. 7 செல்ல ஜெயிக்காதவங்க எப்பயுமே ஜெயிக்க முடியாது, நான் சொல்லிட்டே இருக்கேன். என்ன கொஞ்சம் லேசினஸ் அதிகமாக இருக்கும்.
சனி வேற 7ஆம் பார்வையை பார்த்தா நம்ம ஒன்று பேசினா வீட்டில் இருக்கிறது ஒன்று பேசும். அது எப்பயுமே அப்படிதான் மேடம்னா வெரி குட், பழகிடுச்சு. அதனால இந்த தடவையும் எக்ஸ்ட்ரா பழகிக்கங்க. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கிறது பெட்டர். ஏன்னா 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துக்கு இது சனி பார்வை இருக்கு. முயற்சிகள் கொஞ்சம் டிலே ஆகும். கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். லேசினஸ் எட்டி பார்க்காம பார்த்துக்கோங்க. அப்புறம் பண்ணிக்கலான்றது மட்டும் வேணாம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணிங்கன்னா ஓகே. நிறைய யோகா பண்ண வேண்டிய நேரமாக இருக்குது. மென்டலி கொஞ்சம் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது குரு பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு ஆன்மீக ஞானம் அனுபவங்கள் கிடைக்கும். ஏதாவது ஒரு ஹீலிங் எனர்ஜியை உணர்வீங்க. சரமடத்தில் கூடிய ராகு திரும்ப எகைன் 11க்கு போவார். லாபத்தை கொடுக்கும் போது நிறைய சர்ப்பங்களுடைய வழிபாடுகள் தெரியும். சர்ப்பங்களை வழிபடுறது, சர்ப்ப சிலையை வீட்டில் வைக்கிறது, சர்ப்ப சிலை வாங்கி தரதுன்ற மாதிரி ஏதோ ஒன்று பாம்புகளோடு கனெக்ட் ஆகும். யாருக்கு? மீனராசிக்காரர்களுக்கு. அது உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா பாம்புலேயே நிறைய வகைகள் இருக்கு. 12 இடத்துக்கும் 12 பாம்பு இருக்கார். எல்லா ராகுவும் நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க. இந்த தடவை 11ஆம் இடத்துல அடுத்து ராகு வரும்போது வேற என்ன வேணும்? சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது மகர வீடு வேற, உங்களுக்கு அது வேற லெவல்ல இயங்கும். லாபத்தை தரக்கூடிய இடத்துல ராகு அமர்வார். லாபம் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் போகலான்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. செப்டம்பருக்கு மேலே தான் பாசிபிள் இருக்குது. இப்போதைக்கு கம்மி தான். ஒரு வேலை இருக்குன்னா மட்டும் அடுத்த வேலைக்கு போங்க. இல்லை வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா வேலையில் பிரச்சனை வரும். நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி வேலையை மட்டும் கவனமாக இருங்க. வாயில் தேவையில்லாத வடை சுடாதீங்க. யாருக்கும் நீங்கள் அட்வைஸ் பண்ண போகிறக்கல. நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாரும் உங்ககிட்ட உட்காந்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் உங்களுடைய நேரத்தை அடுத்தவர்கள் அப்படியே ஆக்குபை பண்ணிப்பாங்க. வேலை பளு அதிகரிக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க. 2 வீலர் 4 வீலர்லாம் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் 2 வீலர் வச்சுருக்கக்கூடிய மீனராசிக்கார குழந்தைங்க போகிறீங்கன்னா பத்திரமா போயிட்டு வாங்க. வாய் புண்ணு வயிற்று புண்ணு வரும். வாயெல்லாம் கொஞ்சம் புண்ணாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. செவ்வாய் இருக்கும்போது அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியாக போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கூடி வரக்கூடிய 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நல்லவை எல்லாம் இந்த தடவை நடக்க போகுது. 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நல்லது நடந்ததோ அதெல்லாம் இப்போ நடக்க போகுது. பெயர் கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது, கௌரவம், அந்தஸ்து, காதல், கவிதை எல்லாம் நடக்க போகுது மீனத்துக்கு. திடீர்னு சூதாட்டத்துக்குள்ளே போகலாமான்னு மனசு சொல்லும். நோ சொல்லிடுங்க. சனி என்ன வேணால் பண்ணுவார். குரு பார்க்கும்போது காசு வரும், அது வரும், இது வரும்னு அப்படியே வேண்டாம். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி லாட்டரி சீட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏமாறாதீங்க மீனராசிக்காரங்க. செட் ஆகாது. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க, நானே நம்பர் தான் கேட்கலான்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேண்டாம்ப்பா. சனி ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பாரு. பேராசைப்பட வைக்கும் இந்த நேரம். இந்த சனி குரு சேர்க்க ஒன்றும் அவ்வளோ சூப்பர் தான், பட் அவ்வளோ சூப்பர் இல்லை. ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஒருவேளை நம்மளுடைய ஜனகால ஜாதகத்தில் சனி குரு எப்படி இருக்காருன்றதை பொறுத்து அது நம்மளுக்கு ப்ளஸ் சைனா இல்லை மைனஸ் சைனான்னு. ஒருவேளை மைனஸ் சைனாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நிறைய ஜீவசமாதிகளுக்கு போயிட்டு வாங்க. ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பழனியில் இருக்கக்கூடிய அந்த முருகனை பிடித்துக்கொள்ளு. மலை ஏறிட்டு வாங்க முடிஞ்சா. ஒரு 300 படி 305 படி தான் ஏறி இறங்குங்க. படி ஏறி போனீங்கன்னா உங்களை மேலே தூக்கி விட்டுருவான் முருகன். நிறைய பக்கத்தில் கூடிய முருகன் கோயிலுக்கு ஏதாவது பண்ணுங்க. செருப்பு தைக்கக்கூடிய அந்த ஆட்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. கஞ்சத்தனப்படாமல் ஒரு மீல்ஸை ஃபுல்லாக வாங்கி கொடுங்க. அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டாங்க. வாங்கிட்டாங்கன்னா கருமா கழிதுன்னு அர்த்தம். இந்த தடவை காலபுருஷனுடைய 12ஆம் இடத்துல சனி உட்கார ஜென்மத்தில் பண்ணுறாரு. நீங்கள்லாம் சொல்கிறீங்க, ஆனால் நான் பண்ணுறது எனக்கு தான் தெரியும். மனசார ஏதாவது உங்களுடைய சுயஜாதகம் சரியில்லாமல் அனுபவிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக இருந்தீர்கள்னா செருப்பு தைக்கக்கூடிய செருப்பு தொழிலாளிகளுக்கு உங்களால் ஆன உதவியை செய்யுங்க. ரோட்டில் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கருப்பு கலர் கம்பளி வாங்கி ரோடோரமாக படுத்துருக்கவங்களுக்கு கொடுங்க. முதியோர் இல்லங்களுக்கு உங்களுக்கான முடிஞ்ச போர்வை தானம் கொடுங்க. உடம்பு போத்திக்கக்கூடிய போர்வை தானம் கொடுங்க. செம்மையாக வேலை செய்யும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு தடை வெளியில் போகும். சனி ஏதாவது தெரிஞ்சு தெரியாமல் உங்களை பண்ணால் கூட ஐயோ இவ்வளோ நல்ல பையனை போய் எதனா பண்ணுறது, குரு வேற பார்க்குறான், போனால் போதும் மன்னிச்சு விட்டுருவார் சனி. அப்புறம் 30 வருஷம் ஜாலி தான். அதனால் இதெல்லாம் பண்ணீங்கனாலே மீனராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனியிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த பராபவ வருடம் வழங்க தயாராக இருக்கிறது. பழனிமலை முருகன் வழிபாடும் காவல் தெய்வங்களுடைய வழிபாடும் மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை தரக்கூடிய வழிபாடாக இனிதே மலர காத்திருக்கிறது.